மாமன்னர் முத்து வடுகநாதன் கொலைக்கு பிறகு வேலு நாச்சியார் அங்கு மிகப்பெரிய ஒரு தலைவியாக உருவாகி அங்கு பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியின் படைகளை புறமுதுகிட்டு ஓடச் செய்த போது இரு தளபதிகளாக அங்கு இருந்தவர்கள் மருது சகோதரர்கள், மருது இருவர்கள். சிவகங்கை சீமையில் அந்த மருது இருவர்களுக்கு மிகப்பெரிய சிலைகளை உருவாக்கி அங்கு மணிமண்டபம் அமைக்கப்பட்டு அந்த வீரம் சிறந்த விடுதலை போராட்ட மாவீரர்களை உலகம் முழுவதும் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கும் ஏனைய சமூகங்களுக்கு எடுத்துச் செல்கின்ற நல்வாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்று எமது தமிழக வாழ்வுரிமை கட்சியின் இளைஞரின் சார்பாக அதனுடைய தலைவர் அருமை தம்பி என் முருகானந்தன் அவர்கள் 1 லட்சம் தமிழ் இளைஞர்கள் மத்தியிலே தன் ரத்தத்தால் கையொப்பம் விட்டு முதலமைச்சர் அவர்கள் கைகளில் அளிப்பதற்கான ஏற்பாட்டை நாங்கள் செய்து வருகிறோம். ஏற்கனவே அங்கு இடம் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. அதிமுக ஆட்சியில் அது வெறும் 3 சென்ட். உலகத்தையே திரும்பி பார்த்து வைத்தவர்கள் 1800களில் இந்தியாவின் விடுதலை போராட்டத்திற்கு முதலில் களம் கொண்டவர்கள் 801 இன்றைக்கு பிரேரம் செய்து போரிடுவதற்கு தயாரானவர்கள் ஏனைய பாளையக்காரர்களின் குழந்தை மன்னர்களையும் தன்னகத்தில் கொண்டு ஆட்சி செய்த மன்னர்களுடைய வாழ்ந்த அந்த இடம் அவர்கள் அமைக்கப்படுகின்ற மணிமண்டபம் அவர்கள் கலைஞரும் தளபதியும் இன்றைக்கு சேர்ந்து வரலாற்று தொகுப்புகளை உலகம் முழுவதும் கொண்டு சேர்ந்திருக்கிறார்கள் அல்லவா? டிஜிட்டல் உலகத்தில், கணினி உலகத்தில் ஒளி காட்சியோடு அதுபோன்று எமது மருது இருவர்களுக்கு சிவகங்கை சீமையில் சிலை அமைக்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை நான் முன்வைக்கிறேன்.